ரகுவம்சம் 29ஆம் பகுதி. அந்த போர் தீவிரமடைந்தது. தேரில் நின்று வெற்போர் செய்த வீரர்கள் எதிராளிகள் தேரோட்டியினை கொன்று போட்டதால் அவர்களே தேரோட்டிகளாக ஆனார்கள். தேர் முறிந்து போனபோது கதாயுதம் ஏந்தி போர் செய்தார்கள். நீண்ட யுத்தத்தால் கதாயுதம் உடைந்த போது கரங்களால் போர் செய்தார்கள். இப்படி எல்லா வகை போர்களையும் வீரர்கள் செய்தார்கள். இரு வீரர்கள் சண்டையிட்டு ஒரு சேர உயிர் நீத்து வீர சொர்க்கம் அடைந்த பின் அங்கும் போரினை தொடர்ந்தார்கள். அந்த வீரர்களால் சொர்க்கத்திற்கும் சண்டை பரவிற்று. காற்றினால் சமுத்திரத்தின் அலைகள் மாறி மாறி எழுவதைப் போல அந்த போரில் சேனைகளுக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. எதிரிகள் அஜனின் சேனையினை காற்று போல் தாக்கினார்கள். இதனால் புகை காற்றினால் அடித்து செல்லப்படுவதைப் போல அவன் சேனை விரட்டப்பட்டது. ஆனால் அஜன் நெருப்பு காட்டில் காய்ந்த பொருட்களை எரிப்பது போல் எதிரிகள் சேனையினை நின்று அழித்து முன்னேறி கொண்டிருந்தான். காற்றில் புகை செல்வது போல் அவன் சேனை கலைந்தாலும் காற்றால் நெருப்பை எடுத்து செல்ல முடியாது. மாறாக காற்றினால் நெருப்பு தொடர்ந்து பலத்தோடு எரியும் என்பது போல் அவன் தனித்து நின்று எதிரிகளை அழித்து கொண்டே முன்னேறினான். வலிமையான தேரையும் பெரிய அம்பரா துணியின் அம்புகள் கொண்டிருப்பவனும் பலமான வில்லை உடையவரும் கவசம் அணிந்தபடி தன் வீரத்தில் பெருமை கொண்ட அந்த அசகாய சூரனான ரகு அக்காலத்தில் வராகம் எடுத்த பகவான் கடலை தடுத்து நின்றது போல் எதிரிகளை கலங்க வைத்து தடுத்து நிறுத்தி அடித்து கொண்டிருந்தான். அவன் பானங்களை செலுத்திய காட்சி யாருக்கும் தெரியவில்லை. அவன் அம்புகளை எடுப்பதும் வில்லில் வைப்பதும் மின்னலுக்கும் அப்பாற்பட்ட வேகத்தில் நடந்ததால் காணும் விழிகளுக்கு அவன் அம்பினை வில்லில் சொருகி நாணை காது வரை இழுத்து நிற்கும் நிலையான கோலம் ஒன்றை மட்டும் கொண்டவன் போல் நின்றிருந்தான். அவன் பிறை சந்திர முனை கொண்ட அம்புகள் எதிரிகளின் தலைகளை அறுத்து போட்டன. அத்தலைகளின் முகங்கள் ஆத்திரத்தை கொண்டபடி சிவந்த விழிகளுடன் கடித்த உதடுகளுடன் ஹம் எனும் ஓசையுடன் புருவத்தை நெரித்தபடி நெற்றியில் வரிகள் தென்பட தரையில் கிடந்து உரிமை கொண்டு அடங்கின. அந்த தலைகளால் பூமியின் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பின. அஜனை எப்படியேனும் வெல்வது அல்லது கொல்வது என முடிவு செய்த எதிரிகள் வலிமையான யானைகள் கொண்ட படையினையும் கவசத்தையும் பிளக்கும் ஆயுதங்களையும் அவன் மேல் ஏவினார்கள். யுத்த தர்மத்தை மீறி தனியாக நின்ற அவனை ஒன்று சேர்ந்து தாக்கினார்கள். எதிரிகள் அவன் தேரை சூழ்ந்து நின்றதால் அஜன் வீரர்களுக்கு அவன் தென்படவில்லை. ஆனாலும் பனிமூடிய காலை பொழுதில் சிறிய பிரகாசத்துடன் தெரியும் சூரியனைப் போல் மின்னிய அவன் தேரின் கொடிகம்பத்தின் நுனியினை கொண்டு அவன் இருக்கும் இடத்தை வீரர்கள் அடையாளம் கண்டனர். தர்ம சக்கரத்தை காக்கும் சக்கரவர்த்தியின் திருமகனும் மலர் அம்புகளை ஏந்தி நிற்கும் மன்மதன் போல் அழகானவனும் சோர்ந்து போவதில் கொஞ்சமும் ஆசையற்றவனான அஜன் பிரியந்தன் எனும் அந்த கந்தர்வன் கொடுத்த சக்திமிக்க ஆயுதமான சத்மோகத்தை எடுத்தான். எதிரிகளுக்கு பெரும் உறக்கம் வரவழைப்பதும் கந்தர்வனை தேவதையாக கொண்டதுமான அந்த அஸ்திரத்தை எதிரிகள் மேல் பிரயோகித்தான். மன்மதன் உயிர்களை மயக்க மலர் கனைகள் வீசுவதைப் போல அவன் அந்த அஸ்திரத்தை ஏவிய காட்சி இருந்தது. அந்த அஸ்திரத்தின் பலனாய் ஆழ்ந்த உறக்கம் அவர்களுக்கு வர அவர்களின் கரங்கள் வில்லிலிருந்து விடுபட்டு சோர்ந்து வீழ்ந்தன. தலை இடப்பக்கம் சரிந்து தலைப்பாகை அவிழ்ந்து கூந்தலும் இடப்பக்கம் சரிய அவர்கள் தேரின் கொடிகம்பத்தில் சாய்ந்தபடி உறங்கத் துவங்கினார்கள். எதிரிகளின் தலை இப்படி தொங்கி போனதால் போரில் தான் வெற்றி பெற்றதை அறிவிக்கும்படி வெண்மையான பெரிய சங்கினை எடுத்து தன் சிவந்த அதரத்தில் வைத்து உயர்த்தி ஊதினான். அது இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை புகழ் எனும் பாலை அருந்துவது போல் இருந்தது. அஜனின் வெற்றி சங்க நாதம் கேட்டு அவன் வீரர்கள் அவன் பக்கம் திரும்பினார்கள். அவன் உறங்கும் எதிரிகளின் நடுவில் நின்று கொண்டிருந்தான். தடாகத்தில் கூம்பிய தாமரை மலர்கள் நடுவில் வெண்ணிலாவின் பிம்பம் ஒளியுடன் காணப்படுவது போல எதிரிகள் நடுவில் நின்று கொண்டிருந்த அவனை கண்ட வீரர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த வீரர்கள் அம்பினால் எதிரிகளின் இரத்தத்தை தொட்டு
தங்கள் கொடிகளில் ரகு மன்னரும் அவரை தொடர்ந்து அஜனும் உங்கள் பெருமையினை காத்தார்கள் என எழுதி கொண்டிருந்தார்கள். வில்லின் முனையினை பற்றியவனும் அவிழ்ந்த கேசம் கொண்டவனும் நெற்றியில் துளிர்த்த வியர்வையினையும் கொண்ட அஜன் அச்சம் நிறைந்து நின்ற இந்துமதியினை அணுகி கூறினான். இந்துமதி, ஆயுதங்களுடன் உறங்கும் இந்த எதிரிகளை காண்பாய். இப்போது ஒரு குழந்தை கூட இவர்கள் ஆயுதங்களை பறித்து கொள்ள முடியும். இவர்கள்தான் என்னை வென்று உன்னை அபகரிக்க போரை துவக்கியவர்கள். உறக்கத்திலே எதிரிகளை வெல்லலாம் என இவர்களுக்கு கூறியவர் யார் என்றான். எதிரிகளின் உறக்கத்தால் நிம்மதி கொண்டாள் இந்துமதி. மூச்சின் வெப்பத்தால் நீராவி படியும் கண்ணாடி பின் மெல்ல துலங்குவது போல் அவளின் முகம் இடர் நீங்கி பிரகாசமானது. அவள் அவனின் பெரிய பராக்கிரமத்தில் சிலிர்த்து அவனை நேரடியாக புகழ நாணம் கொண்டு தோழியர் மூலம் அவன் புகழை சொல்ல வைத்தாள். மழையால் குளிர்ந்து மகிழும் பூமி தன் மகிழ்ச்சியினை நேரடியாக கூறாமல் மயில்கள் மூலம் குயில்கள் மூலமும் மேகத்திற்கு நன்றி தெரிவிப்பது போல் தன் தோழியர் மூலம் அவனிற்குரிய புகழை பாடினாள். எதிரிகள் தூங்கிய நிலையில், உறக்கம் கொண்ட நிலையில் அவர்களின் தலைமேல் தன் இடது காலை வைத்து சோதித்த அஜன் இனி அவர்கள் எழமாட்டார்கள் என்பதை உறுதி செய்து யுத்த புழுதி படிந்த கூந்தலை உடைய இந்துமதியின் தேர் ஏறி தன் நாட்டை நோக்கி சென்றான் அஜன். அது போரில் வென்றவனுடன் விஜயலட்சுமி வரும் தோற்றமாக இருந்தது. தன் மகன் அழகிலும் அறிவிலும் சிறந்த பெண்ணை மனைவியாக கொண்டான். பெரும் எதிரிகள் கூட்டமாக எதிர்த்த போதும் அவர்களை வென்று அவளோடு மீண்டு வருகின்றான் என்பதனை கேள்விப்பட்ட ரகு இனி தன் நாட்டையும் குடிகளையும் காக்க அவன் தகுதி அடைந்தவன் ஆகிவிட்டான் என்பதை உணர்ந்து நாட்டையும் அரசையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம் செல்ல முடிவெடுத்தார். 29ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.